வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, ஜோசியருக்கு வரும் சோதனை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறேன். வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போனால் தான் எனக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் வீடியோ போட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கட்டத்தில் எல்லா கிரக நிலைகளையும் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். லக்னம் வந்து கும்ப லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் குரு வந்து இங்கே எப்படி இருக்கிறாருன்னா நீச்சமாக இருக்கிறாரு. சரி, லக்னாதிபதி சனி வந்து 5ல் தான் இருக்கிறாரு, கேது கூட இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி யார் பாருங்கள். 7ஆம் அதிபதி வந்து சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு 9ல், கூட புதன் இருக்கிறாரு. அப்புறம் ராகு கேது வந்து 11ல் இருக்குது. சரி, இப்போ என்ன இதில் பிரச்சனைன்னா, ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு, ஒரு திருமண வாழ்க்கைக்கு 2 11க்கு அதிபதி, 12ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு திருமண வாழ்க்கைக்கு அப்படின்னு வரப்போ இதெல்லாம் பார்க்கணும். 7ஆம் அதிபதியும் குடும்பஸ்தானமும். இப்போ லக்னாதிபதி சனி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் 9ல் தான் இருக்குது, நீச்சமாக இருக்குது. 7ஆம் அதிபதி நீச்சம், 2ஆம் அதிபதி நீச்சம். அது எங்கே 12ல் நீச்சமாக இருக்குது. அதனால் படுக்கை சுகம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. 2ஆம் அதிபதி நீச்சமாக, 11ஆம் அதிபதியும் நீச்சம். 2 வாழ்க்கையும் இல்லை, 2வது வாழ்க்கையும் இவங்களுக்கு ஏற்படாது. இவங்க வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, லக்னாதிபதி 5ல் இருக்குது, 5ஆம் அதிபதி 9ல் இருக்குது, சூரியன் 9ல் இருக்குது. அதனால் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, லக்னாதிபதி லக்னத்துக்கு 7ல் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து நீச்சமாக இருக்குது. ஒரு மைனஸ். அதாவது கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன் நீச்சமாக இருக்குது 9ல், ஒரு மைனஸ். 2வது மைனஸ், குடும்பஸ்தானாதிபதி குரு நீச்சமாக இருக்குது 12ல், அது 2வது மைனஸ். 3வது மைனஸ் என்னென்னா, சரி ஃபஸ்ட்டு கல்யாணம் ஒத்து வராது, 2வது கல்யாணத்துக்கு 11ஆம் அதிபதி பார்க்கலான்னா, அந்த 11ஆம் அதிபதியும் குரு தான், அதுவும் இன்னொரு மைனஸ். சரி, நடக்கிற தசாபுக்திகள் இதுக்கு ஒத்து வருதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நடக்கிற தசை வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சுக்கிர தசையில். நீங்கள் அந்த குழந்தை பிறக்கும் நட்சத்திரத்தை போய் பாருங்கள். சந்திரன் எங்கே இருக்குதோ அந்த இடம்தான் வந்து குழந்தை பிறக்கும் நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ வந்து பரணியில் பிறந்தா சுக்கிரன் அப்படின்னு வரும். சுக்கிர தசையில் பிறந்துருக்குறாங்க. சுக்கிர தசை ஒரு 10 வருஷம் போட்டுக்கோங்க. சூரிய தசை ஒரு 6 வருஷம் போட்டுக்கோங்க. 16 வருஷத்தில் இவங்களுக்கு 17ல் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட 16 வருஷம் சூரிய தசை முடிஞ்சிருச்சு. சூரிய திசையில் கல்யாணம் பண்ணியிருந்தா அப்போவே கணவர் வந்து கைவிட்டு போயிருப்பார். சரி, அந்த தசை முடிஞ்சு சந்திர தசையில் கல்யாணம் பண்ணியிருந்துருக்குறாங்க. சந்திரன் யார் பாருங்கள், 6ஆம் அதிபதி 3ல் இருக்கிறாங்க. சரி, சந்திரன் கூட இருக்கிறது செவ்வாய் தான் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் செவ்வாய் வக்ரமாக இருக்குது. சூரியனுக்கு நேர் 7வது வீட்டில் செவ்வாய் இருக்குது பாருங்கள். செவ்வாய் வந்து வக்ரமாக இருக்குது. இங்கே சந்திரமங்கல யோகமும் அடிபட்டு போகுது. ஏன்னா செவ்வாய் அங்கே வக்ரம். அந்த செவ்வாய் வந்து ஆட்சியாகி வக்ரமானா நீச பலனுக்கு போயிடும். அது ஒரு மைனஸ். அதுவும் அடிபட்டு போகுதா? சரி, ரைட்டு. இங்கே கும்ப லக்னத்துக்கு 3 8க்கு அதிபதி மாரகாதிபதி. அது எங்கே இருக்குது பாருங்கள், சூரியன் கூட சேர்ந்து புதனோட இருக்குது. அப்போது மாரகத்தை கண்டிப்பாக செய்யணும். அப்போது இவங்களுக்கு வந்து உயிரை எடுத்திருக்காது. மாரகத்துக்கும் மேலே செய்யணும்னா உயிரை கொடுத்து நோயை கொடுத்துருக்கும் கணவருக்கு. ஏன்னா கணவரை எடுக்கணும்னா சூரிய திசை இருந்திருக்கணும். இங்கே சந்திர திசை தான் நடக்குது இவங்களுக்கு. அதனால் நோயை கொடுத்துருக்கணும், கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா 6ஆம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால. சரி, அதை விடுங்க. அடுத்த வர திசையாவது நல்ல திசையா அப்படின்னு பார்த்தா, சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் எப்படி இருக்கிறாரு பாருங்கள், நீசமானவன் திசை தான். அதுவும் எங்கே இருக்குது பாருங்கள், மாரக வீட்டில் இருக்குது. அதுவும் நோய்க்கான அறிகுறி தான். சரி, செவ்வாய் முடிஞ்சு ராகுவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா, ராகுவுக்கு இங்கே பலனே கிடையாது. எப்படின்னு அதாவது ராஜா வேஷம் ராஜா இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். இங்கே குரு வந்து நீசமாக இருக்குது. அப்போது மேலே இருக்கிற சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் இங்கே வந்து பலம் கிடையாது. சுக்கிரன் ராகு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது. இது குரு நல்லா இருந்தால் இந்த ஜாதகம் சூப்பராக இருந்திருக்கும் இந்த திசையிலையாவது. சரி, இந்த திசையும் கைவிட்டு போயிடுச்சு. எப்படின்னா ஒரு 30% வேலை ஆசையில் போயிருக்கும், அவ்வளோதான். அடுத்து வந்த குரு திசை இவங்களே இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து 12ல் இருக்குது.
குரு வந்து 12ல் இருக்குது, படுக்கை சுகம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது பாருங்கள். எல்லா கிரகமும் ஆணோட வீட்டில் இருக்குது. இவங்க கையில் ஆண்டுட்டு இருந்த ஆட்சி மருமக அப்படின்னு வந்த உடனே இவங்களுக்கு வந்து மனசு விட்டு போயிடுச்சு. இவங்க எப்போவுமே இந்த சூரியன் இந்த கிரகம் எல்லாமே வந்து ஆண்கள் வீட்லேயே இருக்குது பாருங்கள். இது வந்து அவங்க அவங்க ஆதிக்கத்தில் இருக்கிறது இன்னொருத்தரோட ஆதிக்கத்தில் போனதுனால இவங்களால அதை ஏற்றுக்கவும் முடியல. இன்னொன்று, அவங்க குடும்பத்தை, அதாவது 12ஆம் இடத்துல குரு வந்து நேசமாக இருக்கிறதுனால நம்ம இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற முடிவு இவங்க தைரியமாக எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு குரு தேச குரு புக்தியிலேயே இவங்க வந்து இறந்துட்டாங்க. இது தாங்க கான்செப்ட்டு. இதை வந்து ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி 7ஆம் அதிபதி நேசம், 2ஆம் அதிபதி நேசம், 12ஆம் இடத்துல நேசமான கிரகம், 11ஆம் அதிபதியும் நேசம், இந்த மாதிரி செவ்வாய் வக்ரமாகி ஆட்சியாகி வக்ரமாகி இருக்குது செவ்வாய், இதுவும் நேச கணக்கில் வரும். இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு ஒரு ஜோசியக்காரு கல்யாணம் பண்ணவானான்னு சொன்னால் ஒரு பெற்றவங்க ஏற்றுக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இது தாங்க எப்படிங்க சொல்கிறது? இந்த ஜோசியக்கார் வந்து இது இந்த மாதிரி நடக்காது, நடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பொருத்தத்துக்கு வந்தால் இது நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு நாசூக்காக சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இருந்தும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை 27 வருஷம் நல்லா தான் போயிருக்குது. ஏறக்குறைய இருந்தாலும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா தான் போயிருக்குது. இதில் பார்த்தாலே தெரியும். குடும்பம் வந்து இந்த மாதிரி அடிபட்டு போச்சு, 7ஆம் அதிபதி அடிபட்டு போச்சு அப்படிங்கிறது. ஏதோ 45 வயசில் வந்து குரு திசை வர்றதுனால எல்லாத்துக்கும் தெரியுங்க. தெரிஞ்சும் தான் பொருத்தம் பார்க்குறாங்க. இதை வந்து பெற்றவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இருப்பாங்களா? இந்த ஜாதகத்தில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது தாங்க ஜோசியக்காரர் சந்திக்கிற பிரச்சனை. சரிங்க, தேங்க்யூ.